ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம மகாபெரிவாளுடைய உரையை தெய்வத்தின் குரலாக வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய சாரத்தை நம்ம பார்க்கலாம்னு ஒரு தொடக்கம். மகாபெரிவாளை தெரியாதவாளே கிடையாது. அவருடைய சாநித்தியமும் அவருடைய வார்த்தைகளினுடைய உட்பொருளும் உணர்ந்துக்க ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் பெரிவாளுடைய வார்த்தைகள் இப்போ தெய்வத்தின் குரலாக நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம செஞ்ச பாக்கியம். அதை இப்போ ஒன்று ஒன்றா அனுபவிக்கலாம்னு ஒரு ஆசை. அதாவது ஒவ்வொருத்தரும் தெளிவாக தன்னை ஒரு பெரிய மனுஷராக தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை. தோஷங்கள் நிறைஞ்ச நம்மளை ஒருத்தராக, வேஷங்கள் நிறைஞ்ச நம்மளை ஒருத்தராக தான் தன்னை வர்ணிச்சுக்கிறார். ஆனால் அவர் ஒரு லௌகீக வேண்டுதல்லேருந்து பரஞானம் வரையில் சகலவிதமான அனுகிரகங்களை தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருக்காருன்றத, பரமாத்மாவாகவே வாழ்ந்திருக்காருன்றத சொல்லி தெரிய வேண்டாம். அந்தளவு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. சத்தியம்தான் அவருடைய லட்சியம்னு சொல்லிட்டு அவளே பரமேஸ்வரத்தையும் மறைச்சு பரம எளியவர் போல நடிச்சிருக்கார் அப்படின்றது தான் சொல்லணும். இதில் 32 1932 40 வருஷங்கள் வரையில் அவருடைய தத்துவங்களுடைய தொகுப்பாக தான் இந்த நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதில் முதல் ஆரம்பமாக விநாயகரை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் கோயில். இதான் நம்ம பாரத தேசத்தினுடைய சாநித்தியத்தினுடைய அழகாக இருக்குது. அவர் வேற எந்த சுவாமிக்கும் இல்லாதளவு அருள் பாலிக்கக்கூடியவர் பிள்ளையார் அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டாம். அதுலேயும் பரமேஸ்வரருக்கு அவர் ஜேஷ்ட புத்திரராக இருந்தால் கூட பிள்ளை அப்படின்ற சொல்லுக்கு அவர் உரிமையாளராக இருக்கார். அதாவது சின்ன குழந்தையாத்தான், நம்ம குமாரனாத்தான் நம்ம நம்ம கொஞ்சற ஒரு தெய்வமாக குமரன் அப்படின்னு முருகருக்கு சொல்லப்பட்டால் கூட இந்த மூத்த பிள்ளைக்கு தான் பிள்ளையார் அப்படின்ற நாமம் கிடச்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர் பிள்ளையார். அந்த விநாயகமூர்த்தி பிரணவம் தான் எல்லாத்துக்கும் முதல். பிரணவத்திலேருந்து சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமே அந்த விநாயகமூர்த்தி தான். அவருடைய ஆணை முகம், வளைஞ்ச தும்பிக்கை, இதை சேர்த்து பார்த்தா பிரணவத்தின் வடிவமாக தான் அவர் இருக்கிறதாருன்றத நம்மளால் நன்னா புரிஞ்சுக்க முடியும். அப்படி குழந்தை போல் அவர் இருந்தாலும் பக்தர்களை கை தூக்கி ஒசத்தி முதல்வராக அவளை கொண்டு நிறுத்துறதுல அவருக்கு நிகர் அவர் தான். பாட்டியினுடைய உதாரணம் போகிறோம். ஔவையார் பெரிய கணபதி உபாசகி. பிரணவஸ்வரூபியான விநாயகரை பூர்வ மத்தியில் தியானிச்சுண்டு ஔவையார் யோகசாஸ்திரம் முழுசையும் அடக்கினதான விநாயகராக பாடியிருக்காங்க. அதை பாராயணம் பண்ணினா பரவ ஞானம் உண்டாகுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படி ஔவையாரை பற்றின ஒரு கதை உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டாங்க. அப்போ ஔவையாரையும் உடனே அழைச்சின்னு போக நினச்சாங்க. அப்போ ஔவை விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் பூஜையை முடிச்சுட்டு தங்களோட கைலாயத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியும் சேரமான் நாயனாரும் அவங்கள போய் கேட்க அவசரப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போகிறபடி போங்க, உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன். விநாயக பூஜை தான் எனக்கு கைலாயம்னு சொல்லிடுறாங்க ஔவை பாட்டி. அப்போ அப்படியே கிளம்பிடுறாங்க. ஔவை சாங்கோபாமங்கமாக பூஜையை செஞ்சு உஸ்தியாக முடிக்கிறாங்க. முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாறார். அவளை அப்படியே தம்ம துதிக்கியால் தூக்கி ஒரே வீச்சாக கைலாயத்தில் கொண்டு சேர்த்துடுறார். அவளுக்கு பின்னதான் இந்த சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமான் நாயனாரும் கைலாயத்தை அடையிறாங்க. அப்போ அங்கே சேரமான் பெருமான் நாயனார் திருக்கைலாய ஞான உலாவை பாடுறார். அப்போ இது அருணகிரிநாதனுடைய திருப்புகழில் இது வருது. ஆத்தரம் பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவர் ஓடே முனாளினில் ஆளல் வெம்பரி மீதேறி மாகையில் ஐலேகி ஆதி அந்த உலாவாக்கு பாடிய சேரர் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். இந்த தாத்பரியமான நடந்த சம்பவத்தை அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட சேரர் ஆண்ட கொங்கு தேசத்தில் உள்ள பழனியில் இருக்கிற பெருமாள் பழனி ஆண்டவானத்தான் அந்த திருப்புகழில் அவர் பாடுறார். அப்போ சுந்தரரும்
சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் சேர்ந்ததுக்கு இப்படி குமாரசுவாமியினுடைய சம்பந்தத்தை உண்டாக்குறதும் இந்த பிள்ளையாரனுடைய வைபவத்தால் தான். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கணபதயே நமஹ.